அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறித்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் எஸ்ஐஆர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் தன்னுடைய கருத்துக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். பாலவில் இன்று திமுக சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைப்பக்கத்துல மிக முக்கியமான இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறித்து ஜனநாயக கொலை செய்யும் நோக்கத்தோடு அவசர கதியில் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒன்றிணைந்து அனைத்து கட்சிகளினுடைய கடமை என்றும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை குழப்பங்கள் ஐயங்கள் இல்லாமல் போதிய கால அவகாசத்துடன் 2026 பொதுத் தேர்தலுக்கு பின்பு நடத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை என்றும் அதை தேர்தல் ஆணையம் ஏற்காததால் உச்சநீதிமன்றத்தை நாட இன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதாகவும் முதலமைச்சர் எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய உணர்வை பதிவு செய்த 49 கட்சிகளின் தலைவர்களும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் பங்கேற்காதவர்களும் தங்களுடைய கட்சிகளில் எஸ்ஐஆர் குறித்து விவாதித்து ஜனநாயகத்தை காத்திரும் முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு நடைபெற்ற அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக உச்ச நீதிமன்றத்தை நாட தமிழ்நாட்டில் கூடிய கட்சிகள் முடிவு செய்திருக்கிறது. அது குறிப்பாக திமுக அந்த முன்னெடுப்பை முன்னெடுத்து 49 கட்சிகள் இன்றைக்கு அதில் பங்கேற்று அதுல ஒருமித்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாங்க. மற்ற கட்சிகளும் அவருடைய கட்சிகளுக்குள் பேசி இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சிகளுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் நன்றியை தெரிவித்திருக்கிறார். பாலு, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். ஜனநாயகத்தின் ஆணிவேரை அறுக்கும் செயலில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேளையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு ஏன் இவ்வளவு அவசரம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட வேண்டிய அவசியம்தான். ஆனால் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தப்படுகிறது? இந்த அவசரத்தினால்தான் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்துள்ளார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று கூறியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன் தேசிய குடியுரிமை பதிவேட்டை அமல்படுத்துவதற்காகவே எஸ்ஐஆர் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் இந்த வேலையை செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதுக்கு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் தான் இருக்கு. அதன் மூலம் தான் வாக்காளர் பட்டியலை சரி செய்யணும். ஏற்கனவே டெலிஷன், அடிஷன், கரெக்ஷன் இந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா காலத்திலும் நடந்திருக்குது. ஒவ்வொரு தேர்தலின் போது நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஆண்டுலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்க போய் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கலாம். டெலிஷன், அடிஷன், கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் செய்யலாம். இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான். எஸ்ஐஆர்ங்கிறது இன்னைக்கு எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க சொன்னா, அந்த குடியுரிமையை பறிப்பதற்கு என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் மெயினா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். மக்களுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட இருக்கிறது, வாக்குரிமை எப்படி பறிக்கப்பட இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தமிழ்நாடு போன்ற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிரான அல்லது மக்கள் உரிமைகளுக்கு எதிரான எல்லா பிரச்சனைகளையும் வலிமைக்க எதிர்ப்பு கருத்துக்களை நாம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்கோம். நம்முடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்து வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற முறையிலாவது ஏதாவது ஒரு போராட்ட நடவடிக்கையில் மக்களை ஈடுபடுத்துவது என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.